ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் ஃபேமிலி ப்ராக்டிஸ் மிஸ்ட்ரிஸ் கமிங் ஹோம். ஹால்மார்க் சீரீஸில் நம்ம சேனலில் நிறைய படங்களை போட்டிருக்கோம். அந்த வரிசையில் லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு தரமான படம் தான் இது. படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் ஆர்மி டாக்டராக இருந்தவங்க. இவங்க கிளினிக்கு வந்துட்டு போன ஒரு பேஷண்ட்டு சடனாக வீட்டில் இறந்து கிடக்காரு. எல்லாரும் அது நேச்சுரல் டெத்னு நினைச்சாலும் ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. அட்டாப்சி பண்ணா உண்மை தெரிஞ்சிடும்னு டிடெக்டிவா இருக்கிற ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஹெல்ப் கேட்குறாங்க. நடந்தது கொலை தானா, அப்படி கொலையா இருந்தா கில்லர் யாரா இருப்பாங்கன்னு ஹீரோவும் ஹீரோயினும் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. பல சஸ்பெக்ட்ஸ் இருக்கிற இந்த சிக்கலான கேஸ்ல கடைசி வரைக்கும் கில்லரை கெஸ் பண்ணவே முடியாது. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீன்ல முகமூடி போட்ட 2 திருடனுங்க செக்யூரிட்டியை அடிச்சு போட்டுட்டு ஒரு மெடிக்கல் சப்ளை வேர் ஹவுஸ்க்குள்ள நுழையறத காட்டுறாங்க. ஆக்சஸ் கோட் போட்டாதான் வேர் ஹவுஸ் கதவு திறக்கும். அந்த கோடையும் திருடங்க எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மெடிசின்ஸ்லாம் இருக்கிற ரூமுக்கு போய் லாக்கர்ல இருக்கிற குறிப்பிட்ட மெடிசின்ஸை மட்டும் திருடிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் ரேச்சல். முன்னாடி ஆர்மியில் டாக்டராக ஒர்க் பண்ணவங்க. இவங்களுக்கு டீனேஜ் வயசில் ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. பொண்ணு பேர் க்ளோ, பையன் பேர் மேத்யூ. இவங்க எல்லாருமே ஜெர்மனிலேருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ ஹீரோயினோட அப்பா வீட்டில் இருக்காங்க. பொண்ணு பையனும் வளர்க்குறதுக்கு நாய்க்குட்டி வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க போல. பெட்டு வளர்க்குறதுலாம் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் பார்த்துக்கலான்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஒர்க் பண்ணுற கிளினிக்கை காட்டுறாங்க. இங்கே ஒருத்தர் ஹெல்த் செக்கப்காக வராரு. இவரோட பேர் அலெக்ஸ், வயசு 61. இவருக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுல எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லைன்னு தெரிய வருது. 20 வயசு பையன் மாதிரி உடம்ப ஹெல்த்தியா வச்சிருக்கீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ரீசெண்டா ஒரு மராத்தனே ஓடி இருக்கேன்னு அலெக்ஸ் பெருமையா சொல்றாரு. இவரோட அப்பா 61 வயசுல தான் கேன்சரால இறந்தாராம். அதனால ஒரு பயத்துல செக்அப் பண்ண வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு, வேணும்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தலான்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி, அதையும் பார்த்துருவோம், ரிசல்ட் வந்ததும் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் எதுவும் யோசனையா இருக்கவும் என்ன விஷயம்னு அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆர்மியில இருந்தவர் தான். ஒரு போர்ல இறந்து போயிட்டார் போல. ஹீரோயின் ஆர்மி டாக்டரா இருந்தனால அடிக்கடி வேற வேற நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஹீரோயின் கூடவே பொண்ணு பையனும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தனால அவங்களுக்கும் கஷ்டமா இருந்திருக்கு. இந்த ட்ராமால இருந்து வெளியே வர்றதுக்கு தான் பசங்க நாய்க்குட்டி கேக்குறாங்கன்னு ஹீரோயினுக்கு புரியுது. பசங்க அவங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை ஷேர் பண்ணாமே இருக்காங்கன்னு ஹீரோயின் கவலைப்படுறாங்க. அவங்க டீனேஜ் பசங்க தானே, அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் கிடைக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியாயிரும்னு அசிஸ்டன்ட் ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் பெட் அடாப்ஷன் சென்டருக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் பூனைக்குட்டியை கையில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ, பேரு ஜாக். இவர் கையில இருக்கிற பூனைக்குட்டியை பார்த்து ஹீரோயின் கியூட்னு சொல்ல தேங்க்ஸ்ன்னு ஹீரோ சொல்றாரு. நான் பூனைக்குட்டியை தான் சொன்னேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ ஸ்மைல் பண்றாரு. நான் டாக் வாங்குற ஐடியால இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே 2 பேரும் கேஷுவலா பேசி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் கிளினிக்கு போறாங்க. அலெக்ஸோட எம்ஆர்ஐ ரிசல்ட் ரெடியான்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் ரெடி, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அவருக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணா சந்தோஷப்படுவார்னு ஹீரோயின் சொல்ல, ஏற்கனவே கால் பண்ணி பார்த்துட்டேன், அவர் கால் அட்டன் பண்ணவே இல்லைன்னு அசிஸ்டன்ட் சொல்றாங்க. சரி, நீ எதுக்கும் ட்ரை பண்ணிட்டே இருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளினிக்கை விட்டு வெளியே வராங்க. அப்ப அந்த பக்கமா நாயை கூட்டிட்டு வாக்கிங் வந்த ஒருத்தர் சடனா வயிறு வலியில துடிக்கிறாரு. அவர் போட்டிருக்கிற தொப்பியை வச்சே அவர் ஒரு ஆர்மி மேன்னு ஹீரோயின் கெஸ் பண்றாங்க. கரெக்டு தான் அது. காலில் புல்லட் பட்டனால ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. ஹீரோயின் அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவரோட ரிப்போர்ட்ஸை ஹீரோயின் செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்மி மேன் இருந்துக்கிட்டு, மிக்கியால் நைட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. மிக்கிங்கிறது இவரோட நாய். எனக்குன்னு இருக்கிறது மிக்கி மட்டும்தான், அவனை கொஞ்ச நாள் மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்காங்கன்னு ஆர்மி மேன் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஹீரோயின் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்குறாங்க. மிக்கிக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அவனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு ஆர்மி மேன் சொல்லவும் அவருக்காக ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. மிக்கியை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த நாயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. மிக்கியை பார்த்து பொண்ணு பையனும் எக்ஸைட் ஆகுறாங்க. மிக்கியோட ஓனர்கிட்ட திருப்பி கொடுக்குற வரைக்கும் மிக்கியை பார்த்துக்கங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் அலெக்ஸை ரீச் பண்ணவே முடியலன்னு அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயின் அனுப்பின மெசேஜ்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா. அலெக்ஸ் சில நேரம் லேக் ஹவுஸ்க்கு ஃபிஷிங்காக போவாராம். அங்கே சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கும்னு அப்பா சொல்கிறாரு. அலெக்ஸ் டெஸ்ட் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தாருன்னு ஹீரோயின் சொல்ல, அப்புறம் என்ன அலெக்ஸே கால் பண்ணுவார்னு அப்பா சொல்கிறாரு. நான் எதுக்கும் அவரோட வீட்டுக்கு ஒரு தடவை போய் பார்த்தறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அலெக்ஸோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கதவை திறந்திருக்கவும் ஹீரோயின் அலெக்ஸ்ன்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீடே அமைதியாக இருக்கு. அலெக்ஸ் டைனிங் டேபிளில் சாஞ்ச மாதிரி அசைவே இல்லாமல் கிடக்காரு. பக்கத்தில் ஒயின் கிளாஸ் இருக்கு. ஹீரோயின் அவரோட கழுத்துக்கிட்ட கை வச்சு பார்த்துட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அலெக்ஸே இறந்து கிடக்காரு. அப்படியே கட் பண்ணி அலெக்ஸோட வீட்டில் போலீஸ் இருக்கதை காட்டுறாங்க.
ஃபுல் அட்டாப்சி பண்ணுவீங்களான்னு ஹீரோயின் கொரோனர் கிட்ட கேட்க, சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தால் தான் ஃபுல் அட்டாப்சி பண்ணுவோன்னு கொரோனர் சொல்கிறாங்க. அலெக்ஸோட பாடி அப்சர்வ் பண்ணதில் ஹார்ட் அட்டாக் அல்லது ஸ்ட்ரோக்கால் இறந்துருக்கலான்னு கொரோனர் கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹெல்த்தியாக இருந்தாரேன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன பண்ணுறது உயிர் போயிடுச்சேன்னு கொரோனர் அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோயின் அலெக்ஸ் இறந்த ஷாக்கில் இருக்காங்கன்னு அப்பா புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயின் ஆப்கானிஸ்தானில் போர் நடந்தப்ப அங்கே டாக்டராக சர்வீஸ் பண்ணிக்காங்க. அப்போ இருந்தே போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸால் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் பசங்களுக்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. நல்லா இருந்த அலெக்ஸ் திடீர்னு இறந்ததை ஹீரோயினால் நம்பவே முடியல. அலெக்ஸோட மரணம் இயற்கையாக நடந்திருக்காதுன்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஏன்னா அலெக்ஸுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ இல்லைன்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோயின் ஆச்சரியப்பட்டாங்க. ஃபுல் அட்டாப்சி பண்ணாதான் இறப்புக்கு காரணம் ஹார்ட் அட்டாக்கும் இல்லை ஸ்ட்ரோக்கும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். உண்மையான காரணத்தை அடுத்து தேடவும் முடியும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படின்னு நீ ஜாக்கை காண்டாக்ட் பண்ணுன்னு அப்பா சொல்கிறாரு. ஜாக் தான் இந்த டவுனோட டிடெக்டிவ் ஹெட். அது வேற யாரும் இல்லை, ஹீரோயின் பெட் அடாப்ஷன் சென்டரில் மீட் பண்ண ஹீரோ தான். என்னோட கெஸ்ஸை வச்சுக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாதுன்னு ஹீரோயின் தயங்குறாங்க. ஜாக் எப்போ லஞ்சு சாப்பிட வருவார்னு எனக்கு தெரியும், அவரை இன்ஃபார்மலாக மீட் பண்ணுறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு அப்பா சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ரெஸ்டாரண்ட்டில் இருக்காரு. அப்பா ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அப்பா கிளம்பிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஆர்மி டாக்டர்னு தெரிஞ்சதும் ஹீரோ அதை பற்றி கேட்குறாரு. பேட்டில் ஃபீல்ட் சர்ஜரி பண்ணிக்க மிலிட்ரி ஃபாரன்சிக் டீம்லேயும் இருந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அலெக்ஸோட கேஸில் அட்டாப்சி நடக்கணும்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. கொரோனர் கொடுத்த ரிப்போர்ட்டில் இயற்கை மரணம்னு இருக்குன்னு ஹீரோ சொல்ல, அதில் தான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாமல் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஒரு ஃபியூனரல் ஹோம்க்கு போகிறாங்க. அலெக்ஸோட பாடி இங்கே தான் இருக்கு. இனிமே தான் ஃபியூனரல் நடக்க போகுது. ஹீரோயின் ஃபியூனரல் ஹோம் இன்சார்ஜை மீட் பண்ணி அலெக்ஸோட பாடியை ஒரு தடவை எக்ஸாமைன் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்னு சொல்லி இன்சார்ஜ் ஹீரோயின் அலோ பண்ணுறாரு. ஹீரோயினும் அலெக்ஸோட பாடியை எக்ஸாமைன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அலெக்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே வந்துடுறாங்க. அது யாருன்னா அலெக்ஸோட அண்ணன், அண்ணனோட ஒய்ஃபு, அண்ணனோட மச்சான். இந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்களேன்னு இன்சார்ஜ் ஜர்க் ஆகிறாரு. ஃபியூனரலுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு இன்சார்ஜ் போகிறாரு. பாடி இருக்கிற ரூம்லேருந்து வெளியே வந்த ஹீரோயின் அலெக்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அலெக்ஸோட பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தது இவங்க தானே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் போல். அலெக்ஸ் ஹெல்த்தியாக தானே இருந்தார், அவருக்கு இப்படி திடீர்னு ஆச்சுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் அட்டாப்சிக்கு ஆத்தரைஸ் பண்ணக்கூடாதுன்னு அண்ணன்கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. அலெக்ஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குறீங்களான்னு அண்ணனோட ஒய்ஃபு ஷாக் ஆகுறாங்க. அட்டாப்சி ப்ரொசீஜர்லாம் கவனமாக பண்ணுவாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உங்கள் அக்கறை புரியுது, ஆனால் எங்கள் ஃபேமிலி அந்த கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டான்னு அண்ணன் பொலைட்டாக மறுத்துறாரு. சாரி ஃபார் யுவர் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்போ மச்சான் ஹீரோயின் கிட்ட வந்து எங்கள் குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்கன்னு ரூடாக பேசவும் ஹீரோயின் அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் கிளினிக்கில் இருக்கிறப்ப ஒரு வயசான லேடி கன்சல்டேஷனுக்காக வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஹீரோயினோட ஃபேமிலியை நல்லா தெரியும் போல். இந்த லேப் கோட்டில் உன்னை பார்க்கும்போது உங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குது, நீ சொந்த ஊருக்கு திரும்பி வந்தது ரொம்பவே சந்தோஷம்னு வயசான லேடி சொல்கிறாங்க. இவங்க ஹெல்த் செக்கப்புக்காக வந்திருக்காங்க. இவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இறந்து போன அலெக்ஸு இந்த வயசான லேடியோட ஃப்ரெண்டு தான் போல். போன வாரம் தான் அலெக்ஸ் கூட லஞ்சு சாப்பிட்டேன், அவர் சடனாக இறந்தது ஷாக்கிங்காக இருக்குன்னு வயசான லேடி சொல்கிறாங்க. அன்றைக்கி அலெக்ஸுக்கு ஒரு கால் வந்ததுக்கப்புறம் அப்செட் ஆகிட்டாராம். யாரோ அலெக்ஸை ஃபோனில் மிரட்டின மாதிரி இருந்துச்சுன்னு வயசான லேடி சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்னு அலெக்ஸ் கிட்ட கேட்கலையா. அன்னைக்கு தான் அவங்க அலெக்ஸை லாஸ்ட்டாக பார்த்ததுன்னு வயசான லேடி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி வயசான லேடி சொன்ன இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லையேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அலெக்ஸோட பாடியை நானே பார்த்தேன், அவர் இயற்கையாக இறந்த மாதிரி தெரியலன்னு ஹீரோயின் சொல்ல, உங்களை யார் பாடியை பார்க்க விட்டதுன்னு ஹீரோ கேட்குறாரு. அட்டாப்சி பண்ணணும்னு ஹீரோயின் எவ்வளோ தான் ரிக்வஸ்ட் பண்ணாலும் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அட்டாப்சி ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக. ஹீரோயினும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ வேறு வழியும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அலெக்ஸோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி வயசான லேடி சொன்ன மாதிரி ஃபோன் கால் வந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ரூட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அலெக்ஸோட கேஸில் உண்மையை தெரிஞ்சுக்காம விட போகிறதில்லன்னு ஹீரோயின் உறுதியாக இருக்காங்க. அலெக்ஸோட ஃபேமிலி மெம்பர் உன்னை வார்ன் பண்ணியிருக்கானேன்னு அப்பா சொல்கிறாரு. அவங்க இமோஷ்னலாக இருக்கனால அப்படி பேசுகிறாங்க. நான் உண்மையை கண்டுபிடிச்சா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ பொண்ணு அங்கே வரா. அலெக்ஸோட டெத்தில் சந்தேகம் இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறா. அலெக்ஸோட ஒர்க் பிளேஸ்க்கு போய் அவருக்கு எதிரிகள் யாராச்சும் இருக்காங்களான்னு பாருங்கன்னு பொண்ணு சொல்கிறா. இவ பார்க்குற இன்வெஸ்டிகேஷன் சீரீஸில் அப்படி தான் பண்ணுவாங்களாம். இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்த சீனில் ஹீரோயின் அலெக்ஸ் நடத்திக்கிட்டு இருந்த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க.
அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட ஹீரோயின் பேசுகிறாங்க. இவரோட பேர் ஆவரி, ஜேர்னலிஸ்டாக இருக்காரு. ஆஃபீஸில் அலெக்ஸை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களான்னு ஹீரோயின் கேட்க, அப்படி யாருமே இல்லைன்னு ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாரு. ஏன்னா ரைட்டர்ஸு, எடிட்டர்ஸு, பப்ளிஷர்ஸ்னு எல்லாருக்குமே அலெக்ஸை பிடிக்குமா. போன வாரம் அலெக்ஸுக்கு ஃபோன் காலில் மிரட்டல் வந்திருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஜேர்னலிஸ்ட்டு தேவ்னு ஒருத்தரோட பேரை சொல்கிறாரு. அவர் ஒரு நர்சிங் ஹோம் ஓனராக. அவர் மேலே கரப்ஷன் புகார் வந்தப்போ அலெக்ஸ் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. யாருக்கும் பயப்படாமல் உண்மையாக பப்ளிஷ் பண்ணுறவராக தான் அலெக்ஸ் இருந்திருக்காரு. அவர் பண்ண இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஃபைலில் இருக்குன்னு ஜேர்னலிஸ்ட்டு சொல்கிறாரு. அந்த ஃபைலை ஜேர்னலிஸ்ட்டு கிட்ட கேட்டு ஹீரோயின் வாங்கி பார்க்குறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. அலெக்ஸோட ஃபைலில் ஒரு லெட்டர் இருந்திருக்கு. என்னை பற்றி தப்பாக ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் உன்னை வேரோட அழிச்சிருவேன்னு அதில் போட்டிருக்கு. அந்த லெட்டரை ஹீரோ கிட்ட ஹீரோயின் காமிக்கிறாங்க. அலெக்ஸை கொலை பண்ணுறதுக்கு இது ஒரு மோட்டிவ் தான் ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு அலெக்ஸோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிக்காரு. ட்ரேஸ் பண்ண முடியாத பர்னர் ஃபோன்லேருந்து அலெக்ஸுக்கு கால் வந்திருக்குன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. மிரட்டல் ஃபோன் கால், மிரட்டல் லெட்டர் இதெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அட்டாப்சி பண்ணிட்டா கிளாரிட்டி கிடைக்கும்னு ஹீரோயின் சொல்ல, அதுதான் சரின்னு ஹீரோக்கும் தோணுது. அடுத்த சீனில் அலெக்ஸுக்கு ஃபியூனரல் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வந்து அலெக்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணுறாங்க. அலெக்ஸோட பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்கு கோர்ட் ஆர்டரை ஹீரோ கொண்டு வந்திருக்காரு. நாங்கள் இவ்வளோ துயரத்தில் இருக்கிறப்ப இப்படி தொந்தரவு பண்ணுறீங்களேன்னு அண்ணன் சொல்கிறாரு. ஃபேமிலி விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டிங்களான்னு மச்சானும் கோவப்படுறாரு. நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதே உங்கள் ஃபேமிலிக்காக தானே ஹீரோயின் சொல்கிறாங்க. மேற்கொண்டு ஃபேமிலி மெம்பர்ஸை டென்ஷன் ஆக்க வேண்டான்னு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து தெய்வ இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் தேவ இன்வெஸ்டிகேஷன் ரூமில் வச்சு ஹீரோ கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. அதை மானிட்டரில் ஹீரோயின் வாட்ச் பண்ணுறாங்க. அலெக்ஸ் மேலே தேவ்க்கு கோவம் இருந்தது உண்மைதான். என் பேரை டேமேஜ் பண்ண பார்த்தா அதனால தான் மிரட்டினேன்னு தேவ் சொல்கிறாரு. அலெக்ஸ் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டு தான் தேவே நினச்சிட்டு இருக்காராம். அலெக்ஸ் இறந்த அன்னைக்கு எங்கே இருந்தீங்கன்னு ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தேவ் உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்பார்னு ஹீரோயின் எதிர்பார்த்துருப்பாங்க போல. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணிக்கோ, பார்த்துக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற ஆர்மி மேனை மீட் பண்ணுறாங்க. இப்போ இவருக்கு உடம்பு ஓரளவுக்கு குணமாயிருக்கு. என்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லுங்கன்னு ஹீரோயின் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு ரெடி ஆகலைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆர்மி மேன் மிக்கியை ரொம்பவே மிஸ் பண்ணுறாராம். அவனும் உங்களை மிஸ் பண்ணுறான், ஆனால் பத்திரமா இருக்கான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஃபார்மில் ஆர்மி மேன் அட்ரஸும் வேலையும் எழுதலை போல். அதை பற்றி ஹீரோயின் கேட்குறாங்க. ஆர்மி மேனால் ரெண்ட் கூட கொடுக்க முடியாமல் சீக்கிரமே வீடை காலி பண்ணுற நிலைமையில இருக்காராம். வேலையும் தேடிட்டு இருக்கார் போல். இதை கேட்டதும் ஹீரோயின் ஆர்மி மேன் மேலே பாவப்பட்டு தனக்கு தெரிஞ்ச ஒரு காஃபி ஷாப்பில் வேலை வாங்கி தரதை சொல்கிறாங்க. அடுத்து நைட் டைமில் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. ஹீரோயின் அலெக்ஸோட டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பையனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால பையனும் ஒரு ஐடியா கொடுக்குறான். விக்டிம் இறந்து போனதுல யார் அதிகமாக பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு அந்த கோணத்தில் பாருங்கன்னு பையன் சொல்லவும் அதுவும் கரெக்டுன்னு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் அடுத்த நாள் ஒருத்தரை மீட் பண்ணுறதை காட்டுறாங்க. இவர் பேர் ஃப்ளக்ஸ்னர். இவர் ஒரு ஆடிட்டர். அலெக்ஸ் இவரோட கிளையண்ட்டு தான். அலெக்ஸோட கணக்கு வழக்கு எல்லாமே இவருக்கு தெரியும் போல. அலெக்ஸ் இறந்துட்டா யாருக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆனால் ஆடிட்டர் இருந்துக்கிட்டு என் கிளையண்ட்டை பற்றி மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் உங்களால் சொல்ல முடிஞ்ச டீட்டெயில்ஸை சொல்லுங்கன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அலெக்ஸ் நியூஸ் பேப்பர் கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காரு. நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எந்த கடனும் இல்லை. அலெக்ஸோட ஒய்ஃபு உயிரோடு இல்லை. அவருக்கு குழந்தையும் இல்லை. உயிலும் எழுதி வைக்காமல் இறந்துட்டாராம். அதனால சொத்தெல்லாம் அலெக்ஸோட அண்ணனுக்கு தான் போகும்னு ஆடிட்டர் சொல்கிறாரு. சொத்து வரப்போகுதுன்னு அண்ணனுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அலெக்ஸும் அண்ணனும் இதை பற்றி பேசிக்கிட்ட மாதிரி தெரியலன்னு ஆடிட்டர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் அண்ணனோட ஒய்ஃபும் ரோட்டில் எதேச்சியாக மீட் பண்ணுறாங்க. இவங்க பேர் மெர்டித்து. இவங்க அலெக்ஸோட அண்ணிங்கனால அண்ணினே சொல்கிறேன். அட்டாப்சி விஷயத்தில் நாங்கள் உங்ககிட்ட ரூடாக பேசிட்டோன்னு அண்ணி சாரி கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் தான் தப்பான டைமிங்கில் வந்துட்டோன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அலெக்ஸோட மரணத்தில் குற்றம் நடந்திருக்குன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டை நான் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு அண்ணி இப்போ கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி அலெக்ஸ் உயில் எழுதி வைக்கலங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. தேவோட ஆலிபை உண்மையாக பொய்யான்னு போலீஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அலெக்ஸோட அட்டாப்சியில் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷனை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும்னு ஹீரோக்கே டவுட்டாக இருக்கு. எங்கேயோ இடிக்குதேன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹெல்தியாக இருந்த மனுஷன் சடனாக இறந்திருக்காரு. அவர் சொத்துக்கு உயிர் எழுதியும் வைக்கல. அவர் மேலே ஒருத்தர் கொலை வெறியில் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. சரி பார்த்துக்கலான்னு ஹீரோயினை டின்னருக்கு இன்வைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கு போய் ஜேர்னலிஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க. தேவ் எதையும் கன்ஃபர்ஸ் பண்ணவும் இல்லை. தேவோட ஆலிபையை போலீஸ்ன்னு கன்ஃபார்மும் பண்ணல. இதெல்லாம் ஜேர்னலிஸ்ட்டு கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட்டு தேவை பற்றி மேற்கொண்டு சில இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறாரு.
2 வருஷத்துக்கு முன்னாடி தேவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்காங்க. ஒரு விக்டிமை வெப்பனை வச்சு அடின்னு தேவ அடிச்சிருந்திருக்கார் போல. அந்த கேஸ் ட்ராப் ஆயிடுச்சுன்னு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு. ஏன் விக்டிம்க்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை, விக்டிமே காணாமல் போயிட்டாருன்னு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு. இப்படி ஒரு பயங்கரமான ஆளாக இருக்கிற தேவே அலெக்ஸை கொலை பண்ணலைன்னா வேற யாரும் கொலை பண்ணிப்பாங்க, எதுக்காக பண்ணிப்பாங்கன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. கேள்வி கேட்கறத நிறுத்தாதீங்க, நீங்க தேடிக்கிட்டு இருக்க உண்மை எப்போ வேணாலும் வெளியே வரும்னு ஜேர்னலிஸ்ட்டை மோட்டிவேட் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் கொரோனரை மீட் பண்றாங்க. அலெக்ஸ் ஹார்ட் அட்டாக்லையும் சாகலை, ஸ்ட்ரோக் வந்து சாகலைன்னு தெரிய வந்திருக்கு. அப்புறம் எப்படி இறந்தாருன்னு ஹீரோயின் கேட்க, அதுதான் தெரியலன்னு கொரோனர் சொல்கிறாங்க. உடம்புல டாக்ஸின் இருந்துச்சான்னு பார்த்தீங்களான்னு ஹீரோயின் கேட்க, யூஸ்வலாக எந்த மாதிரி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸால் உயிர் போகுமோ அதில் ஏதாவது அலெக்ஸோட பாடியில் இருக்கான்னு கொரோனர் டெஸ்ட் பண்ணாங்களாம். அப்படி எதுவும் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. இன்னும் நிறைய விதமான டாக்ஸின்ஸ் இருக்கு, நான் ஒரு லிஸ்ட் அனுப்புறேன், அதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி டாக்ஸின் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதை அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு கொரோனருக்கு அனுப்ப சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. என்ன நாய்க்குட்டி வாங்கியாச்சான்னு ஹீரோ கேட்க, என் பசங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகட்டும்னு ஹீரோயின் சொல்றாங்க. அடுத்து அலெக்ஸோட கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. தேவோட ஆலிபை பொய்ன்னு போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு, அதனால அவரை மறுபடியும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஹீரோ சொல்றாரு. நானுமே கொரோனர் கிட்ட ஒரு டாக்ஸின் லிஸ்ட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லிக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ கொரோனரே ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லவும் ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி கொரோனரோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. அலெக்ஸோட உடம்புல ஒரு டாக்ஸின் இருக்கதை கொரோனர் கண்டுபிடிச்சிருக்காங்களா. அதுக்கு பேரு சக்சினில் கொலைன், அனஸ்தீசியாவில் யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல். பேரலைசிஸை உண்டாக்கக்கூடிய இந்த டாக்ஸின் உடம்புல இருக்கிறத டிடெக்ட் பண்ணுறதே கஷ்டமா, அதனாலேயே இதை பர்ஃபெக்ட் பாய்சன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அலெக்ஸோட மரணம் கொலைன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஜேர்னலிஸ்ட்டை மீட் பண்ணுறாங்க. கொலை எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாரு. அலெக்ஸோட அண்ணனை பற்றி இவர் கொஞ்சம் விசாரித்து பார்த்துருக்காரு. எல்லாருமே அலெக்ஸுக்கும் அண்ணனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்களா. அது மட்டும் இல்லை, அண்ணனும் அண்ணியும் வசதியான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. சொத்துக்காக அவங்க அந்த கொலையை பண்ணியிருக்க சான்ஸ் கம்மின்னு ஜேர்னலிஸ்ட் கெஸ் பண்ணுறாரு. எனக்குமே அண்ணனை பார்த்தா கொலை பண்ணுற ஆள் மாதிரி தெரியலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அலெக்ஸோட உடம்புல டாக்ஸின் இருந்த விஷயத்த அண்ணன் அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷனை நோட் பண்ணுங்கன்னு ஜேர்னலிஸ்ட்டு ஐடியா கொடுக்குறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் அலெக்ஸோட அண்ணன் அண்ணியை மீட் பண்ணுறாங்க. அலெக்ஸனை பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிக்காங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் 2 பேருமே ஷாக்கிங் ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க. அலெக்ஸை யார் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கே புரியலைன்னு அண்ணன் வருத்தப்படுறாரு. பர்சனலாவோ பிஸ்னஸாவோ அலெக்ஸ் இப்படி பண்ணுறதுக்கு யாருக்கு மோட்டிவ் இருக்குன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அலெக்ஸோட பிஸ்னஸ் டீலிங்ஸ் பற்றி அண்ணனுக்கு அவ்வளவா தெரியாது போல. அலெக்ஸ் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தான்னு அண்ணன் சொல்கிறாரு. அலெக்ஸை தேவ் மிரட்டிக்கதை பற்றி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் அலெக்ஸ் எங்ககிட்ட சொன்னதே இல்லைன்னு அண்ணன் சொல்கிறாரு. தேவ் தான் அலெக்ஸை கொலை பண்ணதான்னு அண்ணி கேட்குறாங்க. அதை இனிமே தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினை மீட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஓப்பனிங் சீனில் ஒரு மெடிக்கல் வேர் ஹவுஸில் ராபரி நடந்துச்சுல, அங்கே திருட போனது அலெக்ஸோட உடம்புல இருந்து சக்சினில் கோலின், அது கூடவே ஆக்சின்னு ஒரு மருந்தையும் திருடியிருக்காங்க. அந்த ஸ்டாக்கை வச்சிருந்த ஒரு லோக்கல் டீலரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்காங்களா. இந்த டீலரை இன்வெஸ்டிகேட் பண்ணால் கில்லரை நெருங்கிடலான்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு அப்பா ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. இந்த கேஸில் விக்டிமாக இருக்கிற அலெக்ஸை பற்றி நமக்கு முழுசாக தெரியாது. எல்லா மனுஷனுக்குமே சில சீக்ரெட்ஸ் இருக்கும். அலெக்ஸோட சீக்ரெட் தெரியணும்னா நீ எதை செக் பண்ணி பார்ப்பன்னு அப்பா கேட்க, அலெக்ஸோட லேப்டாப்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த லேப்டாப் இப்போ போலீஸ் கிட்ட இருக்கு. அதனால ஹீரோயின் கிளம்பி போய் ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி எவிடன்ஸ் ரூமில் இருக்கிற அலெக்ஸோட லேப்டாப்பை செக் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற இமெயில்ஸை செக் பண்ணதில் சில உண்மைகள் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அது என்னன்னா, டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்க்குற ஒரு கம்பெனியை அலெக்ஸ் காண்டாக்ட் பண்ணிக்காரு. அலெக்ஸோட டிஎன்ஏவை அந்த கம்பெனி ரெக்கார்ட்ஸில் இருக்கிற டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணதில் அலெக்ஸுக்கு ஒரு பையன் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பையன் பேர் டேனி. அவனோட ஃபோட்டோவையும் அந்த கம்பெனி மெயில் பண்ணிக்காங்க. அலெக்ஸு தன்னோட பையனை காண்டாக்ட் பண்ணதுக்கான மெயில்ஸும் அதில் இருக்கு. ஹீரோயின் அலெக்ஸோட வீட்டுக்கு போய் அவர் இறந்து கிடக்கிறத பார்த்தாங்கல்ல, அதுக்கு முந்தின நாள் நைட்டு அலெக்ஸும் அவரோட பையனும் மீட் பண்ணுற பிளானில் இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாமே ஹீரோயின் ஜேர்னலிஸ்ட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அலெக்ஸோட கில்லர் அவரோட பையனாக இருக்கலான்னு ஜேர்னலிஸ்ட்டு கெஸ் பண்ணுறாரு. ஏன்னா அலெக்ஸுக்கு அடுத்து சொத்தெல்லாம் பையனுக்கு தானே வந்து சேரும். இப்போ ஹீரோயினை யாரோ கார்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. அது யாருன்னு முகத்தை காட்டலை. அலெக்ஸுக்கு பையன் இருக்கிற விஷயத்த ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் அந்த பையனோட பேர் இருக்கதை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஆர்ம்டு ராபரி, ட்ரக் அடிக்ஷன்னு அவனுக்கு ஒரு வரலாறே இருக்க போல. மெடிக்கல் வேர் ஹவுஸில் திருடினது அலெக்ஸோட பையனாக இருந்தால் கில்லரும் அவனாக தான் இருக்கும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஸோ அவனை ட்ராக் பண்ணுற வேலையில் ஹீரோ இறங்குறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் அலெக்ஸோட அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு போகிறாங்க.
அப்போ அண்ணன் ஊரில் இல்லை, அதனால் அலெக்ஸுக்கு பையன் இருக்கிற விஷயத்த அன்னிக்கிட்ட ஹீரோயின் ஷேர் பண்ணுறாங்க. இதை அன்னைக்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லேருந்து ஆர்மி மேனை போய் பார்க்குறாங்க. அவர் குணமாகி வீட்டுக்கு போக ரெடியாக இருக்காரு. ஹீரோயின் அவர்கிட்ட மிக்கியை திருப்பி கொடுத்துட்றாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. அலெக்ஸோட பையன்கிட்ட ஹீரோ பேசிட்டார் போல். அன்றைக்கி அலெக்ஸை மீட் பண்ணுறதுக்காக பையன் போயிட்டு இருந்தப்ப காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சான். அது உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஹீரோ சொல்கிறாரு. ராபரி நடந்த நைட்டும் அலெக்ஸோட பையனுக்கு ஆலிபை இருக்கான். தேவோட ஆலிபை தான் இன்னும் இடிக்குது. அதனால தேவோட வீடை செக் பண்ணுறதுக்கு சர்ச் வாரண்ட் கேட்டு ஜட்ஜி கிட்ட ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணிக்காரான். சரி, நம்பிக்கையோட இருப்போன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் கிளினிக்லேருந்து வெளியே வரப்ப மச்சான் காரில் உட்காந்துட்டு இருக்கதை ஹீரோயின் பார்க்குறாங்க. இவன் எதுக்கு நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் மச்சான் காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து போகிறாரு. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. அலெக்ஸோட பையன் கிடச்சிட்டான், ஆனால் அவன் டெட் பாடியாக தான் கிடச்சிருக்கான்னு ஹீரோ சொல்கிறாரு. போச்சுடான்னு ஹீரோயின் தலையில் கை வைக்கிறாங்க. அலெக்ஸோட பையன் கதைக்குள்ளே வந்த வேகத்திலே போயிட்டான். அவன் சாகிறதுல யாருக்கு பெனிஃபிட்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அலெக்ஸோட அண்ணன் தான். ஏன்னா அலெக்ஸோட பையன் இல்லைன்னா தான் சொத்து அண்ணனுக்கு வரும். இதை பற்றி ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அலெக்ஸோட பையன் ட்ரக் அடிக்டாக இருக்கிறதுனால ட்ரக் டீலிங்கில் நடந்த கொலையாக இருக்கலான்னு ஜேர்னலிஸ்ட் ஒரு தியரியை சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் அண்ணனை மீட் பண்ணி அலெக்ஸோட பையன் நைட்டு இறந்துட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ணன்கிட்ட எந்த ரியாக்ஷன் இல்லாத பார்த்த ஹீரோயின், நீங்கள் அப்செட் ஆகலையான்னு கேட்குறாங்க. நான் அவனை பார்த்ததும் இல்லை, பழகுனதும் இல்லை, இதை கேட்டு நான் ஏன் அப்செட் ஆகணும்னு அண்ணன் சொல்கிறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு போலீஸ் வராமல் டாக்டராக இருக்கிற ஹீரோயின் வரதே அண்ணனுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கு. அலெக்ஸோட சொத்து மேலே அண்ணனுக்கு ஆசையும் இல்லையா. என் மேலே சந்தேகப்பட்டு உயிரை வாங்காமல் யாராவது உண்மையை கண்டுபிடிச்சி தொலைங்கன்னு அண்ணன் சொன்னதும் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் கிளினிக்கில் இருக்கிறப்ப ஹீரோ அங்கே வராரு. மெடிக்கல் வேர்ஹவுஸ் ராபரியில் ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. மெடிக்கல் வேர்ஹவுஸ் எம்ப்ளாயி திருடன் கூட டீல் போட்டு ஆக்சஸ் கூட கொடுத்துருக்காரு. அந்த திருடனோட பேர் ஃப்ரான்சிஸ்னு வேர்ஹவுஸ் எம்ப்ளாயி சொன்னதை வச்சு போலீஸ் ஃப்ரான்சிஸ் அரெஸ்ட் பண்ணிக்காங்க. அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் செக் பண்ணதில் திருடப்பட்ட மெடிசனோட ஸ்டாக்கு அங்கேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கும் நம்ம கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன் ஹீரோயின் கேட்குறாங்க. மெடிசன் ஸ்டாக்கை திருடின ஃப்ரான்சிஸ் ரீசெண்டாக ஜெயிலில் தான் இருந்திருக்கான். அவன் கூட ஜெயிலில் செல்மேட்டாக இருந்த ஆள் வேற யாரும் இல்லை, மச்சான் தான். அதாவது அண்ணியோட தம்பி. ஹீரோயினை கூட வார்ன் பண்ணார்ல, அவர் தான். அடுத்த சீனில் ஹீரோ மச்சானை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஃப்ரான்சிஸை பார்க்கவே இல்லைன்னு மச்சான் சொல்கிறாரு. மெடிசன் திருட்டை பற்றியும் மச்சானுக்கு ஒன்றுமே தெரியாதான். மெடிசனை திருடுறதுக்கு ஃப்ரான்சிஸ் கூட இன்னொருத்தனு போயிருக்கான்னு ஹீரோ சொல்ல, அது நான் இல்லைன்னு மச்சான் சொல்கிறாரு. அலெக்ஸை கொலை பண்ண யூஸ் பண்ண சக்சனில் கோலிங்கிற மருந்து தான் வேர் ஹவுஸில் திருடு போயிருக்குன்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னு என்னன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு மச்சான் சொல்கிறாரு. உன்னை பார்த்தா இவ்வளோ பெரிய சதி திட்டத்தை போடுற அளவுக்கு ஸ்மார்ட்டான ஆள் மாதிரி தெரியலன்னு சொல்லி ஹீரோ மச்சானை அனுப்புகிறாரு. மருந்து திருடு போனது, அது திருடினால் மச்சானுக்கு தெரிஞ்சவனா இருக்கிறது, திருடப்பட்ட மருந்து அலெக்ஸோட சாவுக்கு காரணமாக இருக்கிறது, இதை மட்டுமே வச்சு மச்சானை கில்லர்னு சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. ஒருவேளை அலெக்ஸோட அண்ணன் சொல்லி மச்சான் இதை பண்ணிக்கலான்னு ஹீரோயின் ஒரு தியரியை சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கிற ஒரு ஆள் சொத்துக்காக தம்பியை கொலை பண்ணுறது லாஜிக்கே இல்லைன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் எத்தனை தியரியை யோசிச்சு பார்த்தாலும் கன்ஃபார்மாக எதையும் சொல்ல முடியல. அடுத்த சீனில் ஹீரோயின் ஆடிட்டரை மீட் பண்ணுறாங்க. அலெக்ஸ் பண்ண பிஸ்னஸ் டீலிங்கில் ஏதாவது மற்றவங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை, அலெக்ஸ் எல்லாத்தையுமே சேஃபாக தான் ப்ளே பண்ணார்னு ஆடிட்டர் சொல்கிறாங்க. அலெக்ஸ் பெருசாக எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாராம். இப்போ தான் ஆடிட்டர் சில விஷயங்களை சொல்கிறாரு. அண்ணி ஒரு தடவை அலெக்ஸ் கிட்ட வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ணியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் எடுக்க யோசிக்கவே மாட்டாங்களா. குறைஞ்ச டைமில் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிற குறுக்கு வழியை அலெக்ஸ் விரும்பாதனால அண்ணி சொன்னதை அலெக்ஸ் கேட்கவே இல்லைன்னு ஆடிட்டர் சொல்கிறாரு. வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அலெக்ஸோட அண்ணனும் அண்ணியும் என்னோட கிளையன்ஸ் இல்லை, அதனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு ஒரு பெரிய உண்மையை ஆடிட்டர் போட்டு உடைக்கிறாரு. அண்ணனும் அண்ணியும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனதுக்கப்புறம் அலெக்ஸ் கிட்ட வந்து பெரிய அமௌண்ட்டை கடனாக கேட்டிருக்காங்க. அலெக்ஸ் ஆடிட்டர் கிட்ட வந்து கடன் கொடுக்கலாமான்னு சஜஷன் கேட்டிருக்காரு. ஆனால் ஆடிட்டர் வேண்டான்னு சொன்னனால அலெக்ஸ் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கலையா. அப்படியா விஷயம்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜேர்னலிஸ்ட்டுக்கு கால் பண்ணி அண்ணனோட ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. காரில் ஏறினதும் ஹீரோயினுக்கு வயசான லேடிக்கிட்டேருந்து மெசேஜ் வருது. அன்னைக்கு ஹீரோயினோட கிளினிக்கு வந்தாங்கல்ல, அந்த வயசான லேடி தான். அலெக்ஸை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும், உடனே பார்க்கிங் கராஜ்க்கு வான்னு மெசேஜ் பண்ணிக்காங்க. இது என்னடா புது ட்விஸ்ட்னு ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. பார்க்கிங் கராஜ்க்கு போகிறேன்னு ஹீரோக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் காரில் போகிறத இன்னொரு காரில் ஹூடி போட்டுட்டு உட்காந்துருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வாட்ச் பண்ணுறா. அது யாருன்னு நமக்கு காட்டல. அடுத்த சீனில் ஹீரோயின் பார்க்கிங் கராஜ்க்கு போகிறாங்க. ஒரு வயசான லேடியை காணோன்னு ஹீரோயின் தேடிட்டு இருக்கிறப்ப
ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் கார்லேருந்து ஹீரோயினை ஷூட் பண்ண கன் எடுக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் பில்லருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோயினை சேஸ் பண்ணிக்கிட்டே ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோயின் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் கதை காட்டுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருந்த எஸ்யூவி காரில் நம்பர் பிளேட்டே இல்லைங்கிறத ஹீரோயின் நோட் பண்ணிக்காங்க. ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் அண்ணனும் அண்ணியும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஹீரோ அவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. திருடன் கூட மச்சானுக்கு தொடர்பு இருக்கிறதையும் மெடிசன் ராபரி கேஸ்க்கும் அலெக்ஸ் கொலைக்கும் கனெக்ஷன் இருக்கிறதையும் ஹீரோ சொல்கிறாரு. அப்படின்னு என் தம்பியை இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு அண்ணன் டென்ஷன் ஆகுறாங்க. அலெக்ஸை நான் கொலை பண்ணேன்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறதுன்னு அண்ணனும் டென்ஷன் ஆகுறாரு. என் தம்பி ஏற்கனவே ஜெயில் தண்டனை அனுபவிச்சவன், மறுபடியும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு மச்சானுக்கு அண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆதாரமே இல்லாமல் அவதூறாக பேசுகிறீங்களேன்னு அண்ணனும் புலம்பிகிட்டு இருக்காரு. ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லாதனால ஹீரோ அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து தேவ ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. 4 வார்த்தை மிரட்டி லெட்டர் அனுப்புனது ஒரு குத்தமா? நான் யாரையுமே கொலை பண்ணலன்னு தேவ் சொல்கிறாரு. வாரண்ட் வாங்கி இவரோட வீடை சர்ச் பண்ணதில் சிரிஞ்சு சிறந்ததை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. சிரிஞ்சு எப்படி வந்துச்சுன்னு ஹீரோ கேட்க, பாவம் ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்காக தேவ் சிரிஞ்சு வச்சுருந்துருப்பார் போல. உங்கள் வீட்டில் மட்டும் சக்சினியல் கோலின் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணி அண்ணனும் அண்ணியும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணத்தை இழந்தது உண்மைதான்னு சொல்கிறாரு. அண்ணனோட வீடே அடமானத்தில் தான் இருக்கா. அண்ணி பேங்க்ல பெரிய அமௌண்ட்டாக லோன் கேட்டிருக்காங்க போல, அதை பேங்க் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அலெக்ஸும் பையனும் சாகிறதுல யாருக்கு பெனிஃபிட் கிடைக்குங்கிற கேள்விக்கு இப்போ விடை கிடைச்சிருச்சு. நேராக கிளம்பி அண்ணனோட வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் யூஸ் பண்ண எஸ்யூவி காரு அங்கே நிற்கிறத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அண்ணனோட வீட்டுக்கு உடனே வாங்கன்னு ஹீரோக்கு வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு ஆள் பின்னாடிந்து வந்து ஹீரோயினை வாயை பொத்தி இழுத்துட்டு போகிறான். அது வேற யாரும் இல்லை, மச்சான் தான். அடுத்த சீனில் மச்சான் ஹீரோயினை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்காரு. எங்கள் விஷயத்தில் மூக்கம் நுழைக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டியான்னு மச்சான் கேட்குறாரு. அப்போ அங்கே வந்த அண்ணே இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்குறாரு. இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு மச்சான் சொல்லவும் இவளுக்கு எதிராக தெரிஞ்சிச்சுன்னு அண்ணன் புரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ அண்ணி அங்கே கன்னோட வராங்க. உனக்கு கன்னு எங்கேருந்து கிடச்சிதுன்னு அண்ணன் அடுத்த ஷாக் கொடுக்குறாரு. உண்மை என்னன்னா, கிரிப்டோ கரன்சியில் அண்ணி எல்லாத்தையும் இழந்தனால அலெக்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு போயிருக்காங்க. ஆனால் அலெக்ஸ் முடியாதுன்னு சொன்னனால அண்ணனுக்கே தெரியாமல் அண்ணி அலெக்ஸை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அலெக்ஸை கொலை பண்ணியாவது அவரோட சொத்தை அடைஞ்சு அதை வச்சு கடன் அடைக்க டிசைட் பண்ணிக்காங்க. ட்ரீஸே இல்லாமல் கொலை பண்ணுறதுக்காக போட்ட பிளான் தான் சக்சினியல் கோலின் மருந்து. அதை திருடுறதுக்கு மச்சானை யூஸ் பண்ணிக்காங்க, அதாவது இவங்களோட தம்பியை. ஃப்ரான்சிஸ் கூட சேர்ந்து வேர் ஹவுஸில் மருந்தை திருடினது மச்சான் தான். அதை யூஸ் பண்ணி அலெக்ஸை கொலை பண்ணிக்காங்க. பிளான் நல்லா போயிட்டு இருந்தப்ப அலெக்ஸோட பையன் என்ட்ரி கொடுத்தான். அவனையும் அண்ணி தான் போட்டு தள்ளியிருக்காங்க. இந்த கேஸில் ஹீரோயின் ஆர்வமாக இருக்கதை பார்த்து அவங்கள தீர்த்து கட்ட மச்சான் அனுப்பியிருக்காங்க. தன்னோட ஒய்ஃபு தான் இவ்வளவும் பண்ணதான்னு அண்ணனால நம்பவே முடியல. நம்ம நஷ்டம் அடைஞ்சு கஷ்டத்தில் இருக்கோம், அலெக்ஸால ஹெல்ப் பண்ண முடிஞ்சோம், ஹெல்ப் பண்ணலையேன்னு அண்ணி சொல்கிறாங்க. ஹீரோயின் அண்ணியை தள்ளி விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. கீழே விழுந்த கன்னை மச்சான் எடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறாரு. அப்போ ஹீரோ போலீஸ் டீமோட வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாரு. வேற வழி இல்லாமல் மச்சான் கன்னை கீழே வச்சிடறாரு. அண்ணனையும் மச்சானையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பணத்துக்காக இப்படிலாம் பண்ணிக்கிங்களேன்னு ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. நீ இல்லைனா அலெக்ஸோட மரணம் கொலைன்னு கூட தெரிஞ்சிருக்காதுன்னு ஹீரோயினை பாராட்டுறாரு. கிளைமேக்ஸில் ஹீரோயினோட வீட்டில் இருக்காரு ஹீரோ. கேஸ் சால்வ் ஆனதில் அப்பா பசங்கன்னு எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. பசங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோயின் நாய்க்குட்டியை கிஃப்ட் பண்ணுறாங்க. பசங்க நாய்க்குட்டியை கொஞ்சிறதை பார்த்து ஹீரோயின் க்யூட்டுன்னு சொல்ல தேங்க்ஸ்ன்னு ஹீரோ சொல்கிறாரு. நான் உங்களை சொல்லலைன்னு ஹீரோயின் ஸ்மைல் பண்ணுறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.